கேள்வி களம். இப்போ வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து கடுமையாக போராடிட்டு வர்றீங்க. அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய அளவுக்கான சட்டங்களை தான் தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. பாஜக அரசினுடைய இந்த ஒரு முயற்சி என்பது இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காகத்தான் செய்யப்படுகிறதா? அது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம் தானே. தர்கா வழிபாடை வந்து தவ்ஹீத் ஜமாத் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எதுக்குறீங்க? ஆனால் தர்காவுக்கான இடத்துக்கும் சேர்த்து வந்து நீங்கள் போராடுறீங்கல்ல, அது எப்படி முரண்பாடாக இருக்கு? அது எங்களுக்கும் அவர்களுக்குமான இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு. அதற்காக அவருக்கு உரிய சொத்துல வந்து நான் கை வைப்பேன் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. பிறை தெரிவதை வந்து கணக்கில் வச்சு வந்து வெவ்வேறு நாட்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க. ரம்ஜான் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், வெவ்வேறு நாட்கள் கொண்டாடப்படுது. இதுக்கு என்ன காரணம்? சந்திர நாட்காட்டின் அடிப்படையில் தான் அந்த பெருநாள் வந்து கொண்டாடப்படுது. டவுன் ஆஜி சொல்லக்கூடிய ஒன்று சூரிய கேலண்டரின் அடிப்படை அரசாங்கம் முன்னாடி லீவுன்னு போட்டுருவாங்க. கவர்மெண்ட் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரம்ஜான் போட்டிருக்கோம். நானே கேட்குறேன், அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிறை தெரியுங்கிறது சிவகாசியில் அடித்த கேலண்டருக்கு எப்படி தெரியும்? இது ஒரு புதிய கட்சியாக விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அந்த கட்சியை எப்படி பார்க்குறீங்க? பாசிசமா பாயாசமா என்று அவர் கேட்டது வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய நிகழ்வுகள் தான் அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் வருகிறார்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். இப்போ வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து கடுமையாக போராடிட்டு வர்றீங்க. அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான சட்டங்களை எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய அளவுக்கான சட்டங்களை தான் தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. அது சிஏவாக இருக்கட்டும், என்ஆர்சியாக இருக்கட்டும், இது போன்ற சட்டங்கள், ஹிஜாபு சம்பந்தமாக அவங்க சொன்ன சட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எடுத்துக்கொண்டால் அதில் வக்போர்டுக்கென்று தனிப்பட்ட உரிமைகள், அவங்களுக்கென்று பல அதிகாரங்களை வந்து இதுக்கு முந்தைய அரசாங்கங்கள் வழங்கியிருக்கு. குறிப்பாக 1995 இயற்றப்பட்ட வக்ஃபு ஆக்ட் வந்து வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்குண்டான அனைத்து விதமான வேலைகளையும் அதில் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் வக்ஃபு சொத்துக்களை வந்து ஆக்கிரமித்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த வக்ஃபு சொத்தில் அவர் பட்டாவே வாங்கியிருந்தாலும் கூட, அதில் 20-25 ஆண்டுகள் அவர் இருந்தாலும் கூட, அது செயல்டீடே பண்ணப்பட்டிருந்தாலும் கூட, அது வக்ஃபு சொத்து என்று அறியப்படும் என்று சொன்னால் அதை வந்து மீட்பதற்குண்டான அனைத்து விதமான சட்ட பாதுகாப்பும் ஏற்கனவே இருந்த வக்ஃபு சட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கண்டினியூ இருக்கு. இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா, 12 வருஷத்துக்கு மேலே ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் என்று சொன்னால் அந்த இடம் அவருக்கு உரியது என்று ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக சட்ட திருத்தங்கள் செய்யப்படுது. இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது போன்று பல்வேறு விதமான குளறுபடிகள் அதில் செய்யப்படுது. இப்போ 1954 தான் கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா? வக்ஃபு நிலங்களை வந்து ஒரு ஒரு திட்டம் வந்து சட்டமாக கொண்டு வரப்பட்டது. 54 பிறகு 95 வந்து அது முழுமையாக நீட்டிக்கப்பட்டது இல்லையா? ஆமாம். அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன, 54க்கு பிறகு 95 வந்து என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வந்துச்சு? இப்போ 95க்கு பிறகு 2024 வந்து மாற்றம் கொண்டு வரப்படல. இடையில பல மாற்றங்கள் இருந்துச்சு. 2013 வாஜ்பாய் பீரியட்ல கூட இதில் சில சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்பெல்லாம் நம்ம எதுவுமே நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் எதுவுமே செய்யப்படல. 54 கொண்டு வரப்படும் பொழுது வக்ஃபு நிலங்களை கண்காணிக்க வேண்டிய அரசின் கடமை அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த அரசினுடைய கடமையில் வந்து இப்போ கூடிய சட்ட மசோதா மீறுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அரசு வந்து வக்ஃபு நிலங்களை பாதுகாப்பும் என்று சொன்னால் 2013 வாஜ்பாய் அரசாங்கம் கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து எந்த விதமான ஒரு போராட்டங்களும் நடத்தப்படலை. இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்கல, எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படி ஒரு சட்டம் வந்து மாற்றம் பட்டதா அப்படிங்கிறதே நம்ம நிறைய மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் எழுப்பப்படாத அளவுக்கு அது உரிய பாதுகாப்பு அம்சங்கள் அது கொண்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கொண்டு வரக்கூடிய இதில் வந்து 44க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. இதில் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட இருக்குது. அதில் நன்மை தானே. அது நிலங்கள்லாம் வந்து டிஜிட்டலாக வந்து பதிவு செய்யப்பட்டாங்க, ஆக்கிரமிப்புக்கான வழியே இல்லாமல் போயிடும் இல்லையா? இப்போ கோர்ட்டு வந்து பல கேள்விகளை கேட்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு 90 நெகட்டிவான வேலையை செஞ்சுட்டு 10 பாசிட்டிவாக செய்வாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இது மாதிரி கோர்ட்டு கேட்கும்போது நாங்கள் இந்த 10 செய்கிறோம்னு சொல்லி செய்வாங்க. நம்ம அதை வச்சு பார்த்தோம்னா மொத்தமாக இந்த சட்டத்தையே வந்து நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு இதை கொண்டு போயிடுறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதுக்கு முன்னாடி வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு கேஸ் வருது, ஒரு ஆக்கிரமிப்பாளர் வராரு, ஒரு வக்ஃபு சொத்துக்குண்டான ஒரு முத்தவழி வராரு அப்படின்னு சொன்னால் விசாரித்து இது உனக்குரியது என்ற தீர்ப்பை வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு ட்ரிபியூனலில் நீதிபதியாக இருந்து அவர் தீர்ப்பளிப்பார்.
இப்ப அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு கலெக்டரேட் கொடுக்கப்படுது. ஒருவேளை ஒரு மாநில அரசே வக்பு சொத்தை வந்து ஆக்கிரமித்து இருக்கும் என்று சொன்னார், கலெக்டர் யாருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பாரு? அவரே வாதியாவும் இருக்கிறாரு, அவரே வந்து நீதிபதியாவும் இருக்கிறார். அப்ப அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக கலெக்டர் இருந்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புல எப்படி நம்பகத்தன்மை இருக்கும்? அரசு ஆக்கிரமிக்கணும் நம்புறீங்களா? இருக்கு. அரசு இந்திய முழுவதும் நீங்க எடுத்துக்கொண்டால் இந்திய மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கங்களும் சரி, பல சொத்துக்கள் வந்து பல ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் வந்து அரசே வந்து ஆக்கிரமித்திற்குண்டான ஆவணங்கள்லாம் வந்து இருக்கு. ஏராளமான ஆவணங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு நீங்க நீதிமன்றத்தை நாடியோ வேற வழியே இல்லையா? நீதிமன்றத்தில் அதுக்கு தான் வக்புக்கு அவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 95 இது வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன், முஸ்லீம்கள் எதுவும் கேட்டாங்களா வக்பு சொத்துக்களை எங்களால பாதுகாக்க முடியல, நீங்க புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க என்று முஸ்லீம்கள் கோரினார்களா? இல்ல, இதுல முக்கியமா பெண்கள், முஸ்லீம் பெண்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நீங்க எதுக்குறீங்களா? இல்ல, முஸ்லீம்களுக்கு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதா வேணாமாங்கிறது ரெண்டாவது. அதை நான் சொன்னேன்ல, அந்த 100ல ஒரு விரல் விட்டு என்ன அதை ஆதரிக்கிறீங்க, நம்ம எதுக்குறீங்க? அது என்ன நிலைப்பாடு? அது இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரையிலும் திறன் ரீதியாக அவங்க வருவதை வந்து நாம் எந்த காலத்தில் நாம் வந்து தடுக்கவே கிடையாது. இஸ்லாமிய பெண்களுடைய கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். படிங்கிறத கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கு. அப்போ பாதுகாப்பான முறையில் இஸ்லாமிய பெண்கள் கற்பதை வந்து கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுக்குண்டான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கணும்னு சொல்றோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் இதுல வந்து கொண்டு வரப்படக்கூடியதா இருக்குது. மாவட்ட ஆட்சியர் வந்து இதில் உள்ள வரதுனால மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமியர்களாக இல்லாத சூழலில் கூட அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வந்து இயங்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இது ரெண்டுமே உங்களுடைய எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கா? ஆமாம், முக்கியமாக நம்ம இதையும் தான் வந்து எதிர்க்கிறோம். அதாவது இப்போ இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது. இந்துக்கள் சார்ந்த, நலம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த அது விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதில் நம்ம வந்து தலையிட முடியாது. இப்போ இந்த அறநிலைத்துறையில் வந்து ஒரு கிறிஸ்துவரை போடு என்ற கோரிக்கை வைப்பதோ, அதில் ஒரு முஸ்லீமை போடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைப்பதோ ஒரு அபத்தமான ஒன்று. அவர்களுக்குன்னு உரியது, அவங்களுக்கு தான் சம்பந்தமாக தெரியும். அதில் 1008 பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதை போய் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு என்று இஸ்லாமியர்கள் கொடுத்த சொத்துக்கள், இது அரசாங்க சொத்துலாம் கிடையாது. எந்த மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ மானியமாகவோ இறக்கப்பட்டோ கொடுத்த சொத்து அல்ல. ஒரு தனவந்தராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யறாருன்னா, இறைப்பணிக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வாழ்வில சேர்த்த சொந்த உழைப்பில் இருந்த சொத்துக்களை அவர் தானமாக கொடுக்கிறார். அந்த சொத்துக்கள் விற்பனைக்கு என்று இல்லாமல் அதனுடைய பலன்கள் வந்து என்ன செய்யணும், காலத்துக்கும் அது நன்மையில பயன்பட வேண்டும் என்று கொடுக்கறதுக்கு பேர் தான் வக்ஃபு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தானே பராமரிக்க முடியும். அதுல முஸ்லீம் அல்லாத மக்களும் இருவர் வருவதுங்கிறது இந்த இந்திய நாட்டினுடைய சட்டத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அது அப்ப மத சிறுபான்மைக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரங்களை அரசியல் சாசன சட்டத்தினுடைய 30வது பிரிவு நமக்கு வழங்குது. அந்த சட்டத்தினுடைய அந்த சட்ட விதிகளை எல்லாம் உடைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கனாக்கா, எப்படி சிஏவில் வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய புத்தர் உள்ள புத்த மதத்தை சார்ந்தவங்க வரலாம், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வரலாம், இஸ்லாமியர்கள் மட்டும் வந்தாக்க நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று எப்படி சிஏவில் வந்து குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி அதில் எப்படி ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வராங்களோ, சேம் முஸ்லீம்கள் உள்ளக்க வராங்க, அல்லாதவர்கள் வராங்களே. இப்போ திருப்பதி லட்டு விவகாரத்தில் வந்து அங்கே வந்து முஸ்லீம்கள் கிடையாது உள்ளக்க ஒரு கால். இதே மாதிரி வந்து ஒரு முஸ்லீம்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் வந்து 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்குமா இல்லையா? குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்தவர்களா இருக்க போய் அந்த வந்து பிரச்சனை வந்து ஒரு மாதிரியா முடிஞ்சு போச்சு. ஒரு மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரத்துக்குள்ள இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைப்பது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமா, பிளவை ஏற்படுத்துமா? இப்ப ஒன்றிய பாஜக அரசினுடைய இந்த ஒரு முயற்சி என்பது இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காகத்தான் செய்யப்படுகிறதா? அது முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த கேள்விக்கு சந்தேகமே கிடையாது. ஒருவேளை இவங்க நல்லது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தால் முஸ்லீம்கள் தரப்புல இருந்து அதை நான் கேட்கிறவங்கள, அந்த கோரிக்கை இஸ்லாமிய தரப்புல இருந்து வைக்கப்பட்டதா? 200 வழக்குகள் போடப்படுது. அந்த 200 வழக்குகளை 15 வழக்குகள் முஸ்லீம்கள் போடுறாங்க. அந்த 15 முஸ்லீம்கள் யாரு என்று சொன்னால், பிஜேபியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மஞ்ச் என்று வைத்திருக்கக்கூடிய, ராஷ்டிரிய மஞ்ச் என்று வைத்திருக்கக்கூடிய அவருடைய அமைப்பை சார்ந்த 15 பேரை ஏற்பாடு செஞ்சு வழக்கு போடுறாங்க. மீதி வழக்குகள் இந்துக்களால் போடப்படுது. முஸ்லீம்கள், வெகுஜன முஸ்லீம்கள் இந்த கோரிக்கை எழுப்பினார்களா, ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களா, போராடினார்களா, வக்பு சொத்துக்களை வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எப்படியா பாதுகாத்து கொடுங்க என்று கோரிக்கை மனுவை அளித்தார்களா? எந்த மாநிலத்திலேயாவது இதுக்கான போராட்ட களங்களை சந்தித்தார்களா? இல்ல, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃபு சொத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக வந்து அதிகமான நிலம் வந்து வக்ஃபு தான் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாது? உண்மைதான். 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்கள். அவங்க வந்து பெரிய 3வது இடத்துல அதிகமான ஒரு சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வக்ஃபு தான் இருக்குது. ஆனால் அதுல வந்து 39% தான் இப்ப வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு.
மீதி வந்து 61% இடங்கள் அது வந்து ஆக்கிரமிப்புல இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியலன்ற அளவுக்கு தான் அதோட நிலைமை வந்து போயிருக்கு. இப்ப 61% அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க நாங்க சொல்றோம். 12 வருஷம் நீங்க வந்து ஆக்கிரமிச்சா உங்களுக்கு சொந்தம்னாக்கா நீ எந்த காலத்துலயும் அதை மீட்ட முடியாது எங்களால. இப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க, தர்கா வழிபாடை வந்து தவ்ஹீத் ஜமாத் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எதுக்குறீங்க. ஆனா தர்காவுக்கான இடத்துக்கும் சேர்த்து வந்து நீங்க போராடுறீங்கல்ல, அது எப்படி முரண்பாடா இருக்கு? முரண்பாடே இல்லை சார். அதாவது வந்து நம்ம ஜமாத்தை பொறுத்தவரை இப்போ ரத்த தானம் பண்றோம். ஒரு RSS அமைப்பை சேர்ந்தவங்க கூட எங்க அமைப்புல வந்து ரத்தம் வாங்கியிருக்காங்க. அப்ப சேவை செய்யக்கூடிய இந்த அமைப்பை பொறுத்தவரையிலையும் அது எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் களம் இறங்கக்கூடிய ஒரு செட்டப்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதெல்லாம் ஒரு பேச்சு சித்தாந்தத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை, நடைமுறையில் இதை நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம். அப்போ கொள்கை ரீதியாக தர்கா வழிபாடு கூடாது அப்படிங்கிறது குர்ஆனுடைய போதனை, முகமது நபியோடைய போதனை. அந்த போதனைக்கு முரணாக அந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அது எங்களுக்கும் அவர்களுக்குமான இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு. அதற்காக அவருக்கு உரிய சொத்துல வந்து நான் கை வைப்பேன் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஆனா அரசினுடைய கடமை இருக்கவே கூடாதுங்களா? இப்ப வந்து எப்படி நீங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவோம், பிரிச்சுக்குவோம், என்ன பண்ணிக்குவோம், அரசுல வரவே கூடாதுன்னு அரசு தானே வக்பு சேர்மனை நியமிக்குது. அரசு தான் வக்பு சேர்மனை வந்து நியமிக்குது. அதுக்கு ஃபண்டிங் வந்து அரசு தான் வந்து கொடுக்குது. அரசு தான் ஒவ்வொரு வருடங்களும் அதுக்குண்டான மானியங்களை வந்து கொடுக்குது. அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம எப்படி தன்னிச்சையாக ஒரு நாட்டில் வந்து இயங்க முடியும்? அது அரசு தான் பராமரிக்குது. இந்து அறநிலைத்துறையை எப்படி வந்து ஒரு அரசாங்கம் வைத்து மெயின்டைன் பண்ணுதோ அந்த மாதிரி இல்லாம இது முழுக்க முழுக்க சிறுபான்மை என்கின்ற அடிப்படையில, இது இந்த நாட்டிலே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர் என்பதற்காக சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம முஸ்லீம் சமுதாய மக்கள் நினைச்சாலும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம், அவர்களுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. அது மாதிரி சொத்துக்களை பராமரிப்பதற்கு இது 1954 உருவானதல்ல, 1923 வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை அப்பவுமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதை வந்து ஒரு சட்ட வடிவமாக கொண்டு வந்தது 54. இல்லை, இப்போ இதில் இன்னொரு பார்வை இருக்கு. இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருமே வந்து இந்தியர்கள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஏன் வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை மட்டும் அரசு வந்து கையகப்படுத்தணும், அரசு வந்து நிர்வகிக்கணும், இஸ்லாமியுடைய சொத்துக்களையும் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களையும் கூட நீ வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் வந்து இப்போ பல ஆண்டுகளாகவே இருக்குது. பாஜக சேர்ந்தவங்களும் சரி, வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவங்களும் கூட இதை வந்து முன்னிறுத்துறாங்க. இதில் நியாயமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இந்த சொத்தை கொடுத்தது யாருன்றதான் கேள்விங்க. இப்ப இந்த அறநிலையத்துறையை வைத்திருந்த மாதிரி எங்களுக்கு கொண்டு நாங்க தானே அந்த கோரிக்கை வைக்கணும். கோயில கூட தனிப்பட்ட ரீதியாக கட்ட கோயில கூட அவங்க கையை எடுத்துக்கிறாங்க, எடுத்து வந்து அதிக வருமானம் வச்சுன்னா அவங்க வந்து இந்த அறநிலையத்துறை எடுத்துக்குது. நான் என்ன சொல்றேன், இந்த கோரிக்கை இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலிருந்து இந்த கோரிக்கை வைக்கப்பட்டால் அதை அரசாங்கம் பரிசீலிக்கட்டும். எங்களால முடியல, வக்பு சொத்தை எங்களால பராமரிக்க முடியல, மெயின்டைன் பண்ண முடியல, பாதுகாக்க முடியல, நீங்க வந்து என்ன செய்யுங்க, அரசாங்கமே இதை எடுத்துக்குங்க என்று சொன்னால் அது வேற விஷயம். அந்த மாதிரி கோரிக்கை எங்க வைக்கப்பட்டுச்சு? கோரிக்கையே வைக்கப்படாம நீங்க எப்படி முத்தலாக் விஷயத்துல நீங்களாக வாலண்டரியாக உள்ளக்க வந்து முத்தலாக் தடை சட்டத்தை எப்படி கொண்டு வந்தீர்களோ, 370வது பிரிவு காஷ்மீர்ல எப்படி நீக்கினீர்களோ, முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வேலையை கங்கணம் கட்டி கொண்டு நீங்களே கோர்ட்ல 10 கேஸை போட்டு அதை ஒரு சட்ட வடிவமாக ஆக்கி முஸ்லீம்களுடைய முதுகலை குத்தக்கூடிய வேலையை தான் இதை செய்யறதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து உங்களோட கோபம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பாஜக இருந்துகிட்டே இந்த வேலையை பார்க்குறாங்க சில பேர் சொன்னீங்க, அவர்கள் மீதான ஒரு கோபமா அல்லது பாஜக மேல மட்டும்தான் கோபமா? அதாவதுங்க, எந்த ஒரு இயக்கத்திலையும் எடுத்துக்கொண்டால் பணத்திற்காக விலை போகக்கூடியவர்கள் இருப்பாங்க, எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க, அப்படிதானே? அப்படின்னு இருக்கும்போது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை விலை பேசி அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அதை பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்தி அதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. ராஷ்டிரிய முஸ்லீம் மன்ச் என்று ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பதவிகளை கொடுப்பாங்க, பொருளாதாரத்தை கொடுப்பாங்க, அவங்கள வச்ச கேஸை போடுவாங்க. அப்போ கோர்ட்ல போய் என்ன செய்வாங்க, இஸ்லாமியருடைய கோரிக்கை எது? இந்த 15 பேர் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த 15 பேருடைய கோரிக்கை தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி பேருடைய கோரிக்கையாக அவங்க கோர்ட்ல கொண்டு போய் ஒரு டிராமா பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு பல விஷயங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூட மக்கள் கருத்து கேட்டுதான் பண்றோம் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இது இந்த வரிசையில் அது சொல்றீங்க. கண்டிப்பா அதே. இப்போ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ 3.5% இடஒதுக்கீடை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படுது. அது உங்க நிலைப்பாடு என்ன? இந்த உயர்த்தணுங்கிற கோரிக்கை ஆல்ரெடி முஸ்லீம்களுக்கு நமக்கு இருந்த ஒரு உரிமை தான், புதிய உரிமையை கேட்கல. தமிழகத்துல எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு இருந்துச்சு. சச்சார் கமிஷன் வந்து மத்திய அரசு வந்து போட்ட சச்சார் கமிஷன் வந்து 10% இடஒதுக்கீடை கல்வி வேலைவாய்ப்புல வழங்க வேண்டும் என்று அவங்க சிபாரிசும் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இழந்த உரிமையைத்தான் நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கலைஞர் அரசு வந்து 3.5% இடஒதுக்கீடை வந்து வழங்கினாங்க.
கல்வி வேலைவாய்ப்புல இன்னைக்கு வரைக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கீழாக முஸ்லிம்களுடைய நிலைமை வந்து இருக்குது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பல வகையில இன்னுயிரும் கொடுத்து பாடுபட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அப்ப அவர்களை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக கல்வியில வேலை வாய்ப்புல முன்னேற்றி விடக்கூடிய கடமையும் பொறுப்பும் ஆளுகின்ற அரசுக்கு இருக்கு. ஒரு மத சார்பற்ற நாடில சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு அரசாக இருக்குமே ஆனால் அவர்கள் உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பாக மக்களை எல்லாம் திரட்டி லட்சக்கணக்கான மக்களை ரோட்ல இறக்கி நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி தான் இந்த 3% இடஒதுக்கீட்டை வாங்கியிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு 7% இடஒதுக்கீட்டை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப 7% இடஒதுக்கீட்டை அவர்கள் அதிகரிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் முஸ்லீம்கள் தங்களுடைய வாக்குகளை குறித்து பரிசீலிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்படும். சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து நீண்ட காலமாகவே நிலுவையில் இருக்குது. அந்த கோரிக்கைகள் தொடர்பாக நீங்க எந்த மாதிரியான வலியுறுத்தலை முன்வைக்கிறீங்க? அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்தீங்களா? அதாவது சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை பொறுத்த நம்ம 2ஆ பிரிக்கிறோம். கொடிய குற்றங்களை உண்மையிலே செய்தவர்கள் என்பது ஒரு சாரார், அப்பாவி கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார். அப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டின் பேரில் விசாரிக்கப்படாமல், சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணப்படாமல், அல்லது வந்து அவர்களுக்கு மீது பொய்யான புகாரின் ரீதியாக பல ஆண்டுகளாக 20-30 ஆண்டுகளாக விசாரணையை செய்யப்படாமல் இப்படி அப்பாவி மக்கள் கூட அந்த சிறையில் இருக்கிறாங்கன்றதை வைத்து நாம் என்ன செய்யறோம்னாக்கா, அந்த மாதிரி மக்களை நீங்க உடனடியாக வந்து எல்லாருக்கும் என்ன தெரியும், இப்ப அண்ணா பிறந்த நாள்னு வருது, 10 கைதிகளை வந்து அப்படி மற்ற சமுதாயத்திலிருந்து விடுதலை பண்றீங்களோ அதே இறக்கத்தை இவங்களுக்கும் காட்டுங்க. சிறப்பாக எதுவுமே நீங்க செஞ்சிட வேணாம். குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை வந்து அரசாங்கம் அவங்களுடைய அஜெண்டாவில் வச்சிருக்கிறாங்களோ, சட்டத்தில் வச்சிருக்கிறாங்களோ, அதே சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கும் அது மாதிரியான ஒரு விடுதலை கொடுங்க அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை. பாரபட்சம் காட்டப்படுதா? பாரபட்சங்களுக்கு தனியா தண்டனை கொடுக்குறாங்களா என்ன? மாற்று கருத்தே இல்லை. அப்படின்னா அந்த அண்ணா பிறந்த நாளின் போது விடுதலை செய்யப்பட்ட பட்டியல் எடுத்து பாருங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். அது எந்த அரசாக இருக்கட்டும், அது அதிமுக அரசாக இருக்கட்டும் அல்லது திமுக அரசாக இருக்கட்டும், அவங்க வெள்ளை அறிக்கை நீங்க எடுத்து பாருங்க. சிறைவாசிகளுடைய விஷயத்துல இப்ப திமுக அரசு தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னாக்க ஒரு சொற்பமான நபர்களை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அது முழுமையாக அதை நிறைவுபடுத்தணுங்கிறதா நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. இப்போ வந்து பிறை தெரிவதை வந்து கணக்கில் வச்சு வந்து வெவ்வேறு நாட்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க. ரம்ஜான் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், வெவ்வேறு நாட்கள் கொண்டாடப்படுது. இதுக்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்களுடைய இந்த கேள்வி வந்து இப்ப வெகுஜன மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி. அந்த சந்திர நாட்காட்டின் அடிப்படையில தான் அந்த பெருநாள் வந்து கொண்டாடப்படுது. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் வந்து பெற பார்ப்பாங்க, பெற தெரிஞ்சிச்சான்னு கேட்பாங்க. அப்ப பிறை தெரிந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த நாள் பெருநாள். அது ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், இப்படி பிறையை பார்த்து தான் நோன்பை நோக்க வேண்டும், பிறையை பார்த்து தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது இறை தூதர் முகமது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருக்குது. ஆனால் இந்த பிறை பார்க்கின்ற இந்த அம்சத்தையே விட்டுட்டு அரசு நியமித்திருக்கக்கூடிய டவுன் காஜி அப்படிங்கிறவரு அவரே என்ன செய்வார்னா ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிடுவார். பிறையை பார்க்கணும், அதுக்காக வெயிட் பண்ணணும். சில ஊர்களை 7:30 மணிக்கு பிறை தெரியும், சில ஊர்களை 8 மணிக்கு அந்த பிறை செய்த செய்தியை சொல்லுவாங்க. பிறை தெரியறது அது மறையறதுக்குள்ள தெரிஞ்சிடும். அந்த செய்தி வந்து சேருவதற்கு 7:30-8 மணிலாம் சில நேரங்கள்ல ஆகும். ஆனா நீங்க நியூஸ் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டவுன் ஆஜி வந்து பிறை தெரியவில்லை என்று அறிவித்தார் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு நிதானமாக இருந்து செய்திகளை கலெக்ட் பண்ணி அது ஒரு ஆதாரபூர்வமாக சொல்வதற்குண்டான வேலையை அவர்கள் முஸ்தீப் எடுக்கிறது இல்லை. நாங்க எங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து ஊர்களிலும் இந்த பிறை பார்ப்பதற்கென்றே கமிட்டி போட்டிருக்கோம். அவங்க பார்த்து என்ன செய்யறாங்க, விசாரித்து உறுதியாக செய்தி வந்த பின்னால் பிறை தெரிஞ்சிருச்சு என்று நாங்க மக்களுக்கு என்ன செய்யறோம், அறிவிக்கிறோம். இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாடுங்கிறதுனால இது டவுன் ஆஜி சொன்னாரு, அரசாங்கம் சொல்லிச்சு, இதை நம்ம பார்க்க முடியாது. இப்ப ஹிஜ்ரி காலண்டர் வந்து ஒரு அறிவியல் தொடர்புடைய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஹிஜ்ரி காலண்டர் நீங்க ஏன் பின்பற்ற மாட்டீங்க? ஹிஜ்ரி காலண்டர் பின்பற்றதுனால தான் பிறையின் அடிப்படையில் செயல்படணும்னு சொல்றோம். அவரு சூரிய காலண்டர் அடிப்படையில டவுன் ஆஜி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஹிஜ்ரி காலண்டரின் அடிப்படையில அதுல வந்து என்ன வருதுனாக்கா பிறையை பார்க்கணும்ல, பிறையை பார்க்காம எப்படி வந்து ஒரு ஹிஜ்ரி காலண்டர் எப்படி நம்ம உருவாக்க முடியும்? டவுன் ஆஜி சொல்லக்கூடிய ஒன்று சூரிய காலண்டரின் அடிப்படையில் அரசாங்கம் முன்னாடி லீவுன்னு போட்டுருவாங்க. கவர்மெண்ட் கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாள் ரம்ஜான் போட்டிருக்கும். நானே கேட்கிறேன், அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிறை தெரியுங்கிறது சிவகாசியில் அடிச்ச கேலண்டருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப பிறையை பார்த்து செய்யணுங்கிறதா இஸ்லாமிய நடைமுறை அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு அந்த கிராஷ் ஏற்படுதே ஒழிய வேற அதுல ஒன்றும் பெரிய அளவுக்கான விஷயம் ஒன்றும் இல்லை. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 நாட்கள் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணீங்க. அடுத்து உங்களுடைய முயற்சி என்ன, போராட்டம் என்ன, அதுக்கான சிந்தனைகள் என்ன மாதிரி இருக்கீங்க? அது முதல் கட்டமாக இது வந்து நம்ம செஞ்ச முதல் கட்டம் கிடையாது. முதல் கட்டமாக நாம் என்ன செஞ்சோம்னாக்கா, அந்த மின்னஞ்சல் வழியாக லட்சக்கணக்கான மின்னஞ்சல்களை வந்து தொகுத்த மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் ஒரு அஜெண்டாவாக ஆக்கி அதை வந்து நம்ம மத்திய அரசுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம், வக்ஃப் போர்டுக்கு. அதே மாதிரி வந்து
இரண்டாவதாக நம்ம சொன்னோம் அரசியல் தலைவர்களை சந்தித்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில், ஏன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தான் போட்டிருக்காங்க, எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணத்தினால் கூட்டுக்குழு போடப்பட்டு அது நிலுவையில் இருக்குது. அப்போ இதில் வந்து நாம் வந்து அடுத்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்தாக்கா எதிர்க்கட்சிகள் சில நேரங்களில் என்ன செய்வாங்கனாக்கா சபையை விட்டு வெளியேறிடுவாங்க. அந்த மாதிரி வெளியேறுதல் என்று இல்லாமல் உங்களுடைய எதிர்ப்புகளை கடுமையாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக எடுத்து நாம் வந்து அனைத்து அரசியல் தலைவர்கள் சந்திச்சிருக்கோம். ரெண்டாவது. மூன்றாவதாகத்தான் என்ன செய்கிறோம்னாக்கா, எனக்கு அது இந்த மாதம் கடைசியில் கூடுது, இந்த ஜேபிசியினுடைய அறிக்கையை வந்து கூட்டி அதை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அதுக்காக மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி மத்திய உளவுத்துறை மூலமாக இந்த செய்தியை வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். இதுவே என்ன செய்யும்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு காலம் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இதை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை செஞ்சாலும் கூட மாநிலங்களவையில் நிச்சயமாக அது தோல்வியை தருவதற்குண்டான வாய்ப்புகளை நாங்கள் அதிகரித்திருக்கோம் இந்த போராட்டங்கள் மூலமாக. நல்லதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய கட்சியாக விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குறாரு. அந்த கட்சியை எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய தேவை இருக்கிறதா? அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கிறீங்களா? எந்த ஒரு கட்சியுமே ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஜனரஞ்சகமான ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில அரசியல் ஸ்டாண்டை வந்து எடுப்பாங்க வளர்வதற்கு முன்னால். வளர்ந்து அவங்க வந்ததுக்கு பின்னாடி தான் அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும். நீங்கள் பாமகவை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு முஸ்லீம்களுடைய ஆதரவுங்கிறதுல கட்டமைக்கப்பட்ட பழனி பாபா தான் அந்த கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பில் வந்து இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு ஓட்டு வங்கியை கவனத்தில் கொண்டு தான் அவங்க தன்னுடைய கட்சியை வந்து கொண்டு வருவாங்க. அது போக போக அப்படிதான் நினைக்கிறீங்க? சந்தேகப்படுறீங்க? இல்லை, இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அது போக போக அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம். அது என்ன போக்குகளை போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம். பிளவுபடுத்தக்கூடிய அரசு எதுக்குள்ள சொல்கிறாரு? அதை தான் நான் சொல்கிறேன். ரெண்டையுமே, ஒரு பக்கம் பிளவுபடுத்தக்கூடிய மத ரீதியான, மொழி ரீதியான, ஜாதி, இன வெறி, இந்த இதுக்கு எதிராக என்னுடைய அரசியல் கட்சி இருக்கும், சமத்துவத்தை நாங்கள் பேணுவோம் அப்படிங்கிற அழுத்தம் திருத்தமாக சில இடங்களில் சொன்னாலும் கூட பாசிசமா பாயாசமா என்று அவர் கேட்டது வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய நிகழ்வுகள் தான் அதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். இவ்வளவு நேரம் வந்து வசந்த் தொலைக்காட்சி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார் நன்றிங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய சேனல்களை சிறப்பாக மென்மேலும் சேவைகள் செய்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி களம்.